أصحاب الجنة هم الفائزون. لو السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. الحميد மக்தப் மதரசாவின் நிர்வாகிகளே, அதன் ஆசிரியைகளே, இந்த ஊர் பிரமுகர்களே, அல் ஹமீத் மக்தப் மதரசாவின் மாணவ மாணவிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நம் எல்லோருக்கும் பல படிப்பினைகளையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நிறைய பேர் ஏதோ தற்செயலாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் போலவும் நாம் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு போகலாம் என்ற சிந்தனையோடும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அவர்கள் வஃபாத்தானால் கொஞ்சம் பேர் சேர்ந்து குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி அடக்கம் செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு குடும்பத்தினவர்கள் அனுதாபம் தெரிவிப்பார்கள், கவலைப்படுவார்கள். ஒரு வாரம் ஒரு மாதம் போகிற போது அவருடைய வரலாறும் முடிந்துவிடும். இதுதான் பெரும்பாலான மக்களுடைய நிலையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சிலர் இந்த உலக வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். அதற்கேற்ற முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள், வஃபாத்தாகிறார்கள். ஆனால் அவர்கள் மௌத்தான பிறகு அவர்கள் ஒரு வரலாற்றையே இந்த உலகத்தில் விட்டு செல்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைய இந்த நிகழ்வையும் நான் பார்க்கிறேன். அல் ஹமீத் மக்தப் மதரசா என்று ஒரு சகோதரருடைய பேரில் ஒரு மதரசா, பல நிறுவனங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மனிதர் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கி வாழ்ந்திருக்கிறார். அவரும் எல்லோரை போன்றும் உழைத்தார், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றினார். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் அவர் தன்னுடைய கபருக்கு தேவையானதையும் தன்னுடைய மஹ்ஷருக்கு தேவையானதையும் சேமித்து விட்டு போயிருக்கிறார். இப்போ ஒருவருடைய பேரில் இது இயங்குகிறது என்றால் இன்ஷா அல்லாஹ் இது இருக்கும். இதில் படித்த மாணவ மாணவிகள் எப்போதும் அவரை நினைவு கூறுவார்கள். இவர்கள் நினைவு கூறாவிட்டாலும் கூட அவருக்குரிய ஹக் அவருடைய கபருக்கு போய் சேரும். இலங்கையிலே அல் ஜாமியா அன் நதீமியா என்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஜாமியா நதீமியா என்று அந்த பல்கலைக்கழகத்தில், அதாவது இஸ்லாமிய பல்கலைக்கழகம் அது, அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள் இன்று இலங்கையிலே மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறார்கள். நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அதே போன்று அமைச்சர்களின் செயலாளர்களாக இருக்கிறார்கள், கவுன்சிலர்களாக இருக்கிறார்கள். அதுபோல வெளிநாட்டு தூதுவர்களாக பணியாற்றுகிறார்கள். பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், ஸ்கூல்களில் பிரின்சிபல்களாக இருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இன்னும் சிறப்பாகவே அந்த
கல்வி நிறுவனம் முன்னேறிக் கொண்டு செல்கிறது. இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் ஒரு 5-6ஆம் கிளாஸ் படித்த நதீம் ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய ஒருவர். பெரிய ஒரு செல்வந்தர். தன்னுடைய முழு செல்வத்தையுமே இந்த கல்லூரிக்காக வேண்டி அர்ப்பணித்தார், மௌத்தாகிவிட்டார். ஆனால் அவருக்குரிய சதக்கா போய்கொண்டே இருக்கிறது. புத்திசாலி. உண்மையிலே இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு நிகழ்வாக மட்டும் இருக்கக்கூடாது. இதிலே கலந்து கொள்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும், ஒரு ஆசையை தூண்ட வேண்டும். என்னுடைய பேரிலும் என்னுடைய பிள்ளைகள் இவ்வாறான பணிகளை செய்ய வேண்டும், இவ்வாறான சதகாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு வருமாக இருந்தால் நம்முடைய தலைப்பும் அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறது. இங்கே பேச சொல்லி இருக்கிற தலைப்பு ஒளிமயமான சமுதாயம் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற காலப்பகுதி மிகவும் இருண்ட ஒரு காலப்பகுதியாகும். இருள் நிறைந்த ஒரு காலப்பகுதி. எல்லோருக்கும் தெரியும். அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்றுதான் சொல்லுவார்கள். ஜாஹிலிய காலம். ஏனென்றால் எல்லா விஷயங்களுமே இருட்டாகத்தான் இருந்தது. அல்லாஹுவை பற்றிய புரிதல் அந்த மக்களுக்கு சரியாக இருக்கவில்லை. அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவை குர்ஆனில் சொல்லுகிறான், وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَيَقُولُنَّ اللَّهُ. வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று இவர்களிடம் நபியினை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ்தான் இவற்றை படைத்தான் என்று சொல்வார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று கேட்டு பாருங்கள், அவர்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹ் என்றுதான் இருக்கும். உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கடவுளை உருவாக்கியிருந்தார்கள். அல்லாஹுதான் படைத்தவன், அல்லாஹுதான் உணவளிப்பவன், அல்லாஹுதான் உயிர்ப்பிப்பவன், அல்லாஹுதான் மரணிக்கச் செய்பவன் என்றெல்லாம் நம்பியிருந்த அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்பங்களுக்கு கோத்திரங்களுக்கு என்று தனித்தனியான தெய்வங்களை சிலைகளை அவர்களாக உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்காக கட்டப்பட்ட கஅபத்துல்லாவில் 365 சிலைகளை கொண்டு போய் வைத்திருந்தார்கள். இவ்வளவும் வைத்தவர்கள் இன்னும் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அவர்கள் கூடுதலாக நாடோடிகளாகவும் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாகவுமே இருந்தார்கள். அந்த பிரயாணத்தில் தங்களோடு ஆடுகளை கொண்டு செல்வார்கள். போகிற இடத்தில் அல்லாஹ்தான் என்னை படைத்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு துஆ கேட்க வேண்டும் அல்லது ஏதாவது தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு வந்தால் ஒரு கடவுளை வேகமாக உருவாக்கி விடுவார்கள். எப்படி என்றால் புகாரியிலே வருகிறது, மணலை ஒரு குவியலாக ஆக்கிவிட்டு அவர்கள் போகிற இடத்தில் இருக்கிற மணலை ஒரு குவியலாக ஆக்கி அதிலே ஆட்டுப்பாலை கறந்து அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அதை கும்பிடுவார்கள், அதை வணங்குவார்கள், பிறகு போய்விடுவார்கள். சில வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பிரதானமான உணவுகளிலே ஒன்று பேரிச்சம்பழம். அவர்கள் இப்படி பயணம் போகும்போது கடவுள் பக்தி வருகிறது, ஆனால் முன்னால் கடவுள் இல்லை என்று சொன்னால் அந்த பேரிச்சம்பழத்தை வைத்து கடவுளை செய்து அதை கும்பிட்டு விட்டு அதை வணங்கி விட்டு பிறகு பசி வந்தால் அதையே சாப்பிட்டு விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுபோல பிரயாணத்தில் அவர்கள் 4 கற்களை கொண்டு செல்வார்களாம். 3 கற்கள் அடுப்பு மூட்டுவதற்காகவும் 1 கல் அவர்களுக்கு தெய்வமாக இருப்பதற்காகவும். ஒரே சேம் கல்லுத்தான். இப்படியாக அல்லாஹுவை சரியாக புரியாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுக்கு மிக தெளிவாக இணை வைத்து கொண்டிருந்தார்கள், ஷிர்க் செய்து கொண்டிருந்தார்கள். அதுபோல அந்த சமுதாயத்தின் சமூக அமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் கொஞ்சம் அதிகார வர்க்கத்தினர் கீழே உள்ள மக்களை அடிமைகளாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அடக்கி ஆண்டார்கள். ஒழுக்கச் சீர்கேடு அந்த சமுதாயத்தில் உச்சகட்டத்தில் இருந்தது. கஅபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே சில வீடுகளில் சில கொடிகள் பறக்கும். வீட்டுக்கு மேலே கொடியை பறக்க விட்டிருப்பார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால்,
இந்த வீடு விபச்சார விடுதியாகும். இந்த வீட்டுக்கு வந்தால் விபச்சாரம் செய்யலாம். சமுதாயத்தில் யாரும் அதை தட்டி கேட்கவே மாட்டார்கள். சில நேரங்களில் பலர் உள்ளே போய் வருவார்கள், ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். சமுதாய அங்கீகாரத்தோடு அந்த விபச்சாரம் நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் மதுபானம் உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. கொலைவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆயுதம் ஏந்துவது. சில வரலாற்று குறிப்புகளில் நாம் பார்க்கிறோம், ஒரு கோத்திரத்தினுடைய ஒட்டகம் இன்னமொரு கோத்திரத்தினுடைய தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டது என்பதற்காக வேண்டி பல வருடங்கள் யுத்தம் செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்களை மிக கேவலமாக அந்த சமுதாயத்திலே நடத்தி கொண்டிருந்தார்கள். பெண்கள் அபசகுனமாக கருதப்பட்டார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, ஒருவருக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவருடைய முகம் கருத்துவிடும். பெண் குழந்தை அல்லாஹுடைய பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் நன்மாராயம். ஆனால் அந்த சமூகத்தில் எப்படி இருந்தது என்றால், பெண் குழந்தை என்பது ஒரு சாபம், ஒரு அபசகுணமாக கருதினார்கள். அப்போ அவருடைய முகம் கருத்துவிடும். மட்டுமல்ல, ஊரை விட்டு ஓடி ஒதுங்கிக் கொள்வாராம். சுப்ஹானல்லாஹ். மறைந்திருப்பார். அவருக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதன் வெட்கத்தினாலும் அது தனக்கு அவமானம் என்று கருதி ஊரை விட்டே ஓடிவிடுவார். சில கல் நெஞ்சம் படைத்த தந்தைகள் என்ன செய்வார்கள் என்றால், குழந்தை அப்போ ஸ்கேனிங் சிஸ்டம் இல்லை, குழந்தை என்ன குழந்தை என்று கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் இந்த பேர்த் கண்ட்ரோல், இந்த குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் எல்லாம் கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு பிறகுதான் என்ன குழந்தை என்பது தெரியும். குழந்தை பிறந்ததும் அது பெண் குழந்தை என்று தெரிந்தால் அந்த குழந்தைகளை உயிரோடு கொண்டு போய் புதைத்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஇதல் மௌஊதத்து சுஇலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டு உங்களை எதற்காக இவர்கள் உயிரோடு புதைத்தார்கள் என்று கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி பெண்களை அவர்கள் இழிவாக கருதி நடந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் மாதவிடாயை அடைந்து விட்டால் அந்த பெண்ணை வீட்டை விட்டு விலக்கி விடுவார்கள். இந்த ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு அமைக்கிற இடங்கள் போல அவர்களுக்கும் ஒரு இடத்தை அமைத்து அதிலே தான் அவர்களை தங்க வைப்பார்கள். அவர்களுக்கு கையால் கூட உணவு கொடுக்க மாட்டார்கள். உணவுகளை வைத்து கால்களால் தள்ளி விடுவார்கள் என்றெல்லாம் வரலாறு பதிவு செய்கிறது. சூதாட்டம் அந்த சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான வருமானத்திற்குரிய வழியாக இருந்தது. கொள்ளையடிப்பது அவர்கள் பெருமையாக நினைத்து கொண்டிருந்த ஒன்றாகும். இப்படியாக எல்லா அநியாயங்களும் எல்லா பாவங்களும் எல்லாமே மேக்சிமம் இருந்தது. இப்படியான சமூகத்திற்குள் தான் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அந்த இருட்டிலிருந்து, அந்த இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். மிக கண்ணியமான மனிதர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கினான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத் என்ற கண்ணியம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முஃமின்களுக்கும் இருக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியான கண்ணியமானவர்களாக அல்லாஹு தஆலா முஸ்லீம்களை, முஃமின்களை மாற்றினான். மிக மோசமான இருளில் இருந்த அவர்களை அல்லாஹ் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யுக்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வந்தான். வெளிச்சம் தெரிந்தது. விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தவர்கள், குழந்தைகளை உயிரோடு புதைத்து கொண்டிருந்தவர்கள், சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய, அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹு தஆலா அவர்களை மாற்றினான். இரக்கமுள்ளவர்களாக மாறினார்கள், மனித நேயம் மிக்கவர்களாக மாறினார்கள், பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள், பிள்ளைகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக மாறினார்கள். அந்த சமூக அமைப்பே இன்றும் கூட ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் மாற்றி காட்டினான். நிம்மதி இல்லாமல் இருந்த அந்த மக்களுக்கு நிம்மதி இஸ்லாத்தின் மூலம் கிடைத்தது.
என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான், அந்த ஒளியை கொடுத்தான். அந்த ஒளியில் அவர்கள் மிதந்தார்கள், இன்பம் கண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒளி அங்கே காணப்பட்ட போது வேகமாக மக்கள் அந்த ஒளியை தேடி வர ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து இறங்கி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகும் வரைக்கும் அவர்களுக்கே ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரகத் இப்னு நௌஃபலிடம் கொண்டு சென்ற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. அந்த தெளிவை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களை அழைத்து, நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியை நோக்கி வாருங்கள் என்று சஃபா மலை அடிவாரத்தில் வைத்து அழைப்பு விடுத்த நேரத்தில் அபூ லஹப், தப்பன் லக அலிஹாதா ஜமஅதனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ அழிந்து போக வேண்டும். யாரு? அபூ லஹப் தூரத்து உறவுக்காரர் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாபமிடுகிறார், திட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். முதலில் அவர்கள் போகாமல் சில சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்பி வைத்தார்கள். இரண்டாவது தடவையும் அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள். தாயிஃபுக்கு அவர்கள் போனார்கள். அங்கெல்லாம் இந்த ஒளியை கொண்டு சென்றார்கள். இறுதியிலே மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் வந்த பிறகு இந்த உலகம் நிதானமாக அவர்களை, ஒரு பக்கம் அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் தனிநபர்கள் அவர்களை நிதானமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த பார்வையில் அவர்களுக்கு வெளிச்சம் தெரிந்தது, ஒளி தெரிந்தது, ஓடோடி வந்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சார பணி என்பது 100 வருடங்கள் கொண்டதல்ல, அல்லது 50 வருடங்களை கொண்டதல்ல. 40 வயதில் அவர்கள் நபியாகிறார்கள், 63 வயதில் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். வெறும் 23 வருடங்களில் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்பது சாதாரணமான மாற்றம் அல்ல. மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி கட்டத்தில் தான் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். சில வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக எல்லா பகுதிகளிலும் உள்ள முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டி இருந்தது என்று வருகிறது. இப்போ பாருங்கள், ஒரு கரடு முரடான, ரஃப்பான, மிக மோசமான, மிக இறுக்கமான மனநிலையோடு இருந்த அந்த சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த அல் குர்ஆன், அஸ் சுன்னா என்ற இந்த 2 வஹீம் ஏற்படுத்திய அந்த மாற்றம். எனவேதான் குர்ஆனை அல்லாஹு தஆலா நூர் என்று சொல்கிறான், குர்ஆன் ஒளி என்று சொல்கிறான். இந்த ஒளி மிகப்பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு சர்வதேசமுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அன்றிருந்த மிகப்பெரிய வல்லரசுகளான ரோம், பாரசீகம் போன்ற நாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்த்தது. ஏன்? இப்னு மாஜா என்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு பலவீனமான செய்தி இருக்கிறது. இந்திய நாட்டு மன்னர், அந்த காலத்தில் இருந்த இந்திய நாட்டு மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஞ்சி, ஜிஞ்சர் இதை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார் என்று. இந்தியாவுக்கும் அவர்களுடைய மெசேஜ் வந்தது. உலகம் முழுக்க அவர்களுடைய செய்தி பரவி காணப்பட்டது. அப்படியான ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம் ஆகும். இது ஆரம்பித்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது பதஅல் இஸ்லாமு கரீபா என்று சொன்னார்கள். இஸ்லாம் ஒரு குர்பத்தான நிலையில், ஒரு அனாதரவான நிலையில் உருவானது. கரீப் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரேஞ்சர் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரேஞ்சர் என்று சொன்னால் ஒரு அறிமுகம் இல்லாத ஒருவர், ஒரு ஊருக்கு வருகிற ஒரு அறிமுகம் இல்லாத ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அதுபோன்றுதான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வரும்போது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனால் அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய அருளை கொண்டு, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த உலகம் முழுக்க ஒளியை பரப்பியது. நீதி நிலைநாட்டப்பட்டது. அடிமைகளாக இருந்த மக்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நிறைய மக்கள் அடிமை தலைக்குள் மாட்டியிருந்தார்கள். இஸ்லாம் வந்து அவர்களை
அடிமை நிலையிலிருந்து விடுவித்தது. பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைத்தது. இஸ்லாம் வந்த பிறகு பெண்களுக்கு மிகப்பெரிய கண்ணியம். இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு சமூகமும் பெண்களுக்குரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் சரியாக கொடுக்கவில்லை. குர்ஆனிலே 4வது அத்தியாயத்திற்கு பெயர் பெண்கள் என்பதுதான். அந்நிசா, சூரத்து நிசா என்றால் பெண்கள். பெண்கள் என்று அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்தது. இஸ்லாத்தில் முதலாவது நுழைந்த ஒருவர் என்றால் அவர் ஒரு பெண் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா என்கிற பெண் தான் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட பெண் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. இஸ்லாத்திற்காக வேண்டி முதலில் உயிரை துறந்த பெண்ணாக சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. பெண்களை கண்ணியப்படுத்தியது. பெண்கள் திறந்து கொண்டு அசிங்கமாக ஆபாசமாக திரிந்ததை மாற்றி அவர்களை மறைத்து பக்குவமாக ஒழுக்கமுள்ளவர்களாக இஸ்லாம் மாற்றியது. அவர்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் பெற்றுக் கொடுத்தது. எனவே இவைகளை பார்த்து உலகத்தில் வேகமாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. இன்றும் கூட இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை நடுநிலையோடு படிக்கிறவர்கள், படிக்கிற பெண்கள், அதிலும் சில நேரங்களில் ஹீரோயின்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆக்ட்ரஸ்கள், பெரும் உயர்ந்த பதவிகளில் நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இதை அறிகிற போது இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இப்படியாக இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய கண்ணியமான சமுதாயமாக மாற்றப்பட்டது. முஸ்லிம் என்று சொன்னால் ஏனையோருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியத்தை போட்டிருந்தான். இயல்பாக அந்த கண்ணியம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஹதீஸ்களில் நாம் அதை பார்க்கிறோம். முஸ்லிம் என்றால் ஏனைய அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு மரியாதையும் கண்ணியமும் இருந்தது. இப்படி இருந்த சமுதாயம் இன்றைய காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு எதிராக நிறைய சதிகள் செய்யப்படுகின்றன. இந்த சமுதாயத்தில் குறிப்பாக வாலிபர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இந்த வாலிபர்கள் மார்க்க சிந்தனையோடு இருக்கக்கூடாது என்று ஒரு பெரும் கூட்டம் திட்டமிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லீம்கள் குர்ஆன் சுன்னா என்ற இந்த ஒளியோடு வாழக்கூடாது என்ற சதித்திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் சதி செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அந்த சதியினுடைய பாரதூரத்தை புரியாமல் நம்முடைய சமுதாயம் சதி வலைக்குள் மாட்டிக்கொண்டு செல்கிறது. அதைத்தான் இங்கே இந்த தலைப்பின் மூலம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறார்கள். ஒளிமயமான சமுதாயம் இது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், சுப்ஹானல்லாஹ், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்திற்குள் வந்த மக்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சாட்சி சொல்கிறான். இந்த உலகத்தில் வந்த மனித சமுதாயங்களுக்குள் நீங்கள் தான் சிறந்தவர்கள். குந்தும் ஹைர உம்மா. ஹைர உம்மா என்றால் சிறந்த சமுதாயம். அப்படி சிறந்த சமுதாயமாக இருந்த இந்த சமுதாயம் இன்று அந்த சிறப்பை இழந்து இழிவடைந்த சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையிலே நமக்கு ஒளி காட்டிய வழிகள் அல் குர்ஆன் சுன்னா, அல் குர்ஆன் ஹதீஸ். இது முழுக்க மனிதர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பேசக்கூடிய வஹியாக காணப்படுகிறது. குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அதிலே சில விஷயங்கள் ஏவப்பட்டிருக்கும், அதிலே மனிதர்களுடைய நன்மை தான் இருக்கும். அதை செய்வதனால் மனிதர்களுக்கு நலவுதான் இருக்கும். சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும், அதை செய்தால் மனிதனுக்கு கெடுதிதான் உண்டாகும். எனவே குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய கட்டளைகளாக இருக்கலாம், அல்லது விலக்கல்களாக இருக்கலாம், அல்லது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய கொள்கையாக இருக்கலாம். எல்லாமே மனிதனுடைய நலனை கருத்தில் கொண்டு வந்தவையாகும். இந்த குர்ஆன் சுன்னா என்ற ஒளியை
அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நாம் இன்று அந்த ஒளியை நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து நிற்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சூரத்து தாஹாவிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, யார் என்னுடைய திக்ராகி இந்த குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவரை நெருக்கடியான வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஃமின் இந்த உலகத்தில் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். சோதனைகள் என்பது அல்லாஹுடைய சுன்னத். அல்லாஹுடைய சுன்னத் என்றால் அல்லாஹுடைய இயற்கையான விதி அது. அதுவும் யாருக்கு சோதனை அதிகமாக இருக்கும், மார்க்கம் யாரிடம் கூடுதலாக இருக்கிறதோ அவருக்கு சோதனை அதிகமாகும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும்போது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் என்று சொல்லுகிறான். உங்களை பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரங்களை இழக்க வைப்பது கொண்டு சோதிப்போம், உயிர்களை பறிப்பது கொண்டு சோதிப்போம், நிச்சயமாக சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு சோதனை வராமல் நாம் வாழ முடியுமா? இல்லை. அல்லாஹ் சொன்னது நடக்கும், சோதனை வரும். அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியா, இந்த உலகத்தில் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், பிறகு மிக கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறவர்கள் நபிமார்களை போன்று மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள். யாருடைய மார்க்க பற்று அதிகரிக்கிறதோ அவருக்கு சோதனை அதிகரிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ சோதனை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உச்சகட்டமாக இருந்தது. அல்லாஹ்விடம் இருந்து வஹி வருகிறது, முஅ்ஜிஸாத்துகளை நிகழ்த்தி காட்டுகிறார்கள். முஅ்ஜிஸாத் என்ற அற்புதங்கள், சந்திரனை பிளந்து காட்டுகிறார்கள், கையை வைக்கிறார்கள், கையிலிருந்து தண்ணீர் வருகிறது, கையை வைக்கிறார்கள், கையிலிருந்து பால் வருகிறது. 2 மரங்களை இப்படி கூப்பிடுகிறார்கள், முன்னால் அவை 2 வருகின்றன அவர்களுக்கு மறைவாக. கல்லோடு பேசுகிறார்கள், கல் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறது. அவர்கள் மிம்பராக பயன்படுத்திய குத்தி அவர்களை நினைத்து அழுகிறது. இப்படி பல முஅ்ஜிஸத்துகள் அவர்களுக்கு நடக்கின்றன. இறுதியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவினுடைய காலகட்டத்தின் இறுதி கட்டத்திலே மிஅராஜ் என்கிற பயணம் அழைத்து சென்றான். சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடம் வரைக்கும் அவர்கள் சென்றார்கள். அல்லாஹோடு திரைக்கு பின்னாலிருந்து பேசினார்கள், சுவர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். இறுதி தூதர் என்கிற சிறப்பை பெற்றார்கள். முதலாவது மறுமையிலே எழுப்பப்படுகிற, முதலாவது ஆடை அணிவிக்கப்படுகின்ற, முதலாவது சுவர்க்கம் செல்லுகிற நபி என்கிற சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். இப்படியான சிறப்புகளை கொடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் 40 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் அவர்கள் சந்தித்த சோதனைகள் சாதாரணமானவை அல்ல. மக்காவிலே அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று போற்றப்பட்ட புகழப்பட்ட அவர்கள் ஷாயிர் கவிஞன், மஜ்னூன் பைத்தியகாரன், சாஹிர் சூனியக்காரன் என்றெல்லாம் திட்டப்பட்டார்கள். எந்த வாய்களால் அவர்களை அல் அமீன் அஸ்ஸாதிக் நம்பிக்கையானவர், நாணயமானவர் என்று பாராட்டினார்களோ அதே வாய்களினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே காரை உமிழ்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் போது அவர்களுடைய தலையிலே அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு வந்து போட்டு அவர்கள் மீது ஏறி கூத்தாடி டான்ஸ் ஆடி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே செருப்பால் அடித்திருக்கிறார்கள், கழுத்தை நெரித்திருக்கிறார்கள், ஊரை விட்டு துரத்தினார்கள். அந்த 13 வருடங்களும் மக்காவிலே அவர்கள் இருந்த 13 வருடங்களும் நிம்மதியாக இருக்கவில்லை. ஹிஜ்ரத் போகிற போது கூட அவர்கள் தலைக்கு விலை பேசினார்கள். யார் ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வருகிறாரோ அவருக்கு இத்தனை ஒட்டகங்களை பரிசாக தருவோம் என்று சொல்கிறார்கள். மிக கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு உஹது பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹந்தக் யுத்தம் என்று பல்வேறு யுத்தங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நோய் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி கடைசி வரையும் இருந்தது. தொடர்ச்சியாக அந்த மிக்ரைனினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் தலையிலே பெண்டேஜ் கட்டி கொண்டிருப்பார்கள், ஒரு துண்டை கட்டி இறுக வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சோதனை இருந்தது. மௌத்தாகிற போது அவர்கள் ரிலாக்ஸாக இருந்த நிலையில் மௌத்தாகவில்லை. சுமார் 1 மாத காலம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். கடைசி கட்டத்தில் மிக கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை தன் மீது அடிக்கடி அள்ளி ஊற்றிக்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு காய்ச்சல், ஜுரமாக இருக்கிறது.
சில நேரங்களில் அவர்கள் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லசக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படியான ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதர்கள் படுகிற கஷ்டத்தை நான் பட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆண் குழந்தைகள் பிறக்க மௌத்தாகிறார்கள். இப்படியான பல்வேறு சோதனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். எனவே எனக்கு சோதனை வரக்கூடாது என்று ஒரு முஃமின் நினைத்தால் அவன் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது அர்த்தமாகும். சோதனை இருக்கும், சஹாபாக்களுக்கும் சோதனை இருந்தது. ஆனால் இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே நிம்மதி இருந்தது. அதுதான் முக்கியமான விஷயமாகும். சஹாபாக்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவில்லை, டிப்ரெஷன் ஆகவில்லை. அவர்கள் மனோதத்துவ நிபுணர்களிடம், உளவியலாளர்களிடம் அல்லது வேறு டாக்டர்களிடம் போய் நிற்கவில்லை. நிம்மதியாக, எந்த அளவுக்கு என்றால் பத்ர் யுத்தம் நடக்கப் போகிறது. அந்த களத்தில் இவர்கள் சொற்பமானவர்கள், 300 சில்லற பேர், 1000க்கும் அதிகமானவர்களோடு காலையில் போராட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை எல்லாம் வழங்கிவிட்டு போய் தூங்குங்கள் என்ற போது நிம்மதியாக அவர்கள் தூங்கினார்கள். சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதி, மன அமைதி, நிம்மதியாக தூங்குகிற அந்த நிலையை கொடுத்தது இந்த தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நமக்கு நிம்மதி இல்லை. இன்று மன அழுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆளுக்கால் தெரியாமல் சைக்காட்ரிஸ்டுகளிடம் போகிறோம், சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் போகிறோம், கவுன்சிலர்களிடம் போகிறோம், நிறைய பணம் செலவழிக்கிறோம். ஆளுக்கால் தெரியாமல் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் நிச்சயமாக நமக்கு மன அழுத்தம் தராது. நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதனுடைய மன அழுத்தத்தை போக்குகிற ஒளியாக இருக்கிறது. இன்று நம்முடைய சமுதாயத்தின் நிலை இப்படி போகிறது என்றால் இதற்கு பிரதானமான காரணம் நாம் நம்முடைய மார்க்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான வேதம். இந்த வேதம் ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்து. ரஹ்மா, இந்த வேதம் ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அன்பு, கருணை இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை விட்டு நம்முடைய சமுதாயம் படிப்படியாக தூரமாகிக் கொண்டே இருக்கிறது. நிறைய படிக்கிறார்கள். இப்போ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் பார்த்தால் தர்ஜமத்துல் குர்ஆன் என்றால் நான் நினைக்கிறேன் ஷேக் அல்லாமா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தர்ஜமா மட்டும்தான் இருந்தது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால். ஹதீஸ் கிதாப் என்று சொன்னால் இந்த தொண்டியில் இருந்த அப்துல் ரஹீம் அவர்களுடைய தர்ஜமா, அதாவது அல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் தொகுப்பு தான் இருந்தது. ஆனால் இன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னர் ஃபஹத் குர்ஆன் பிரிண்டிங் பிரஸ் பல தர்ஜமாக்களை வெளியிட்டிருக்கிறது, பல்வேறு மொழிகளில் தர்ஜமா. அதே போல நம்ம தமிழ் தர்ஜமா என்று எடுத்தாலே நான் நினைக்கிறேன் 10க்கும் மேற்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆன் இப்போது இருக்கிறது. புகாரி தமிழிலே வந்திருக்கிறது, முஸ்லிம் தமிழிலே இருக்கிறது, அபூதாவுத் தமிழில் இருக்கிறது, திர்மிதி தமிழில் இருக்கிறது, நசாயி தமிழிலே வந்திருக்கிறது. ஹதீஸ் கிதாபுகள் நிறைய இருக்கின்றன. அதே போன்று அகீதா நூல்கள் நிறைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கல்வி நிறைய இருப்பது போல தெரிகிறது. ஆனால் மார்க்க பற்றி என்பது பெரிய அளவில் இல்லை. எல்லோருடைய சிந்தனையும் துனியா என்பதாகவே இருக்கிறது. இரவு தூங்க செல்லும் போது உலக சிந்தனையுடனேயே தூங்குவது, திரும்ப கனவு காணும் போதும் அதுதான். இப்போ சில கனவுகளை கண்டுட்டு அந்த கனவுகளை ஒரு பெரிய விஷயமாக நாம் என்று எடுத்துக்கொண்டு செல்கிறோம். நான் சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன், அல்லது நான் காபத்துல்லாவில் இருப்பது போன்று கனவு கண்டேன், அல்லது நான் ஒரு சஹாபி பெண்ணை கனவு கண்டேன். இது பெரிய விஷயமா சொல்லணும். ஏனென்றால் பெரும்பாலும் வருகிற கனவுகளை பார்த்தால் ஃப்ளைட் வாங்குவதும்
பெரிய தோட்டம் துறவுகள் வாங்குவதும் பெரிய வாகனங்கள் வாங்குவதும் அல்லது பிஸ்னஸில் உலக கனவுகள் தான். இப்போ கனவும் கூட துனியாவை சுற்றித்தான் இருக்கிறது. காலையில் எழுந்திருந்ததிலிருந்து மீண்டும் தூங்க வரும் வரைக்கும் நம்முடைய சிந்தனைகள் மார்க்க அடிப்படையில் செல்லுகின்றனவா அல்லது துனியாவை முன்னிலைப்படுத்துகிறதா என்று கேட்டால் துனியா தான். எல்லாம் பேசுவோம், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மார்க்கத்திலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்முடைய வீட்டில் திருமணம் என்று வந்துவிட்டால் ஹலாஸ், அது ஊரில் உள்ள முறையில், ஜாஹிலியத்தான முறையில் சீதனம் வரதட்சணை எல்லாம் கலந்த நிலையில் தான் அது நடக்க வேண்டும். ஒரு வீடு கட்ட வேண்டும், தீன் போய்விடும். வீடு கட்டுவதற்கு பணம் தேவை. உடனடியாக ஏதோ ஒரு வழியில் பணம் எடுத்தால் ஓகே. அது ஹலாலா ஹராமா என்று பார்க்கிற நிலைகள் எல்லாம் கிடையாது. பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும். ஊரிலே முடியவில்லை என்றால் சென்னைக்கு போவோம். எது ஆக கூடுதலாக ஃபீஸ் வாங்கி ஸ்கூல் இருக்கிறதோ அந்த ஸ்கூலில் என்னுடைய பிள்ளை படிக்கிறது என்று சொல்வதில் ஒரு பெருமை. அதற்காக வேண்டி வட்டி, அதற்காக கடன், அதற்காக பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கான முயற்சி, அங்கெல்லாம் தீன் கிடையாது. எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்றால், தீன் என்றால் 5 நேரம் கிடைக்கிற இடத்துல தொழுதுட்டு போனால் சரி. இது நம்ம சொல்லக்கூடிய ஓரளவு பெரிய மனிதர்களுடைய நிலை. வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ், இன்று வாலிபர்களுக்கு மார்க்கத்தை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. திட்டமிடப்பட்ட அடிப்படையில் வாலிபர்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சிந்தனை முழுக்க ஜாஹிலியத் நிறைந்து போயிருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு நிமிட யோசனையும் ஃபித்னாவும் ஃபசாதுமாகவே இருக்கிறது. நல்லதை யோசிக்கிற வாலிபர்கள் மிக குறைவு. ஒரு நல்ல ஸ்மார்ட்டான 2 வீலர் வேண்டும், அதே போல ஒரு ஐபோன் வேண்டும், எந்த நேரமும் தன்னிடம் காசு இருக்க வேண்டும், நண்பர்கள் இருக்க வேண்டும், எங்காவது சுற்றி திரிய வேண்டும், படிப்பிலே ஆர்வம் இல்லை. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பணத்தின் மீது மோகம் கொண்ட சமூக விரோதிகள் சிலர், அவர்கள் மனித விரோதிகள், சமூக விரோதிகள் அல்ல, மனித விரோதிகள் சிலர் போதை வஸ்துக்களை இன்று மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த வாலிபர்களும் தான், ஏனைய சமுதாயங்களைச் சேர்ந்த வாலிபர்களும் தான் இந்த போதை வஸ்துக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. நல்ல வாலிபர்களை தேட முடியவில்லை. இன்று நாம் நம்முடைய சமூகத்தை எடுத்து பார்த்தால், திருமணம், மணமகள் நல்ல மணமகளாக நம்ம வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நல்ல ஒரு மாப்பிள்ளை எடுப்பது என்பது லேசான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. மார்க்கமுள்ள, ஒழுக்கமுள்ள, ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய, குடும்பத்தை மதிக்கக்கூடிய, மனைவிக்குரிய ஹக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு மணமகனை தேடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒளிமயமான ஒரு சமூகம் இது. ஆனால் இந்த சமூகம் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னால் பல சதி திட்டங்கள் இருக்கின்றன. என்ன சதி திட்டம் இருந்தாலும் நமக்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் இருக்கின்றன. இந்த இரண்டை நோக்கி நாம் நகர்ந்து வர வேண்டும். இதை ஒரு பயானாக மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். ஓடி ஓடி உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு என்ன அர்த்தம்? இன்று உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் வாழ்ந்து மூத்தாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் சீரழிவதை பார்க்கிறோம். சொத்துக்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனை அடையாளப்படுத்துகிறான். அவன்தான் காரூன் என்ற ஒரு பணக்காரன். அவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை எந்த அளவுக்கு கொடுத்தான் என்று சொன்னால்,
அவனுடைய ஹசானாக்கள் இருக்கின்றனவே, திரைசேரிகள், அதற்குள் அவனுடைய சொத்துக்களை வைத்து பூட்டி திறப்புகளை, சாவிகளை சுமப்பதற்கென்று ஒரு பெரும் கூட்டத்தை அவன் அப்பாயின்ட் பண்ணி வைத்திருந்தான். அவனுடைய திரைசேரிகளின் திறப்பை சுமப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த அளவுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தான். ஆனால் அந்த செல்வத்தை அவன் சரியாக பயன்படுத்த தவறினான். அப்போதும் உலமாக்கள் அவனிடம் போய் சொன்னார்கள், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற இந்த பொருளாதாரத்தை வைத்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு நீ தேடு. உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தை வைத்து நீ மௌத்தான பிறகு வரக்கூடிய அந்த மறுமை வீட்டுக்கு நீ தேடு. இப்படி நாங்கள் சொல்வதனுடைய அர்த்தம் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக என்று அள்ளி எறித்துவிட்டு வெறுங்கையோடு நீ இருக்க வேண்டும் என்பதல்ல. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்திலும் நீ பயன்படுத்த வேண்டியதை பயன்படுத்து, ஆனால் மறுமையை நீ மறந்து விடாதே என்று சொன்னார்கள். அதற்கு அந்த பணத்திமிர் என்ன சொன்னது தெரியுமா? என்னுடைய நாலேஜ், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவை கொண்டு நான் தேடியது, எனக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு நீங்கள் யார்? என்னிடம் காசு இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, நான் நினைத்ததை செய்வேன். எனக்கு நினைத்தது, பெரும் பட்டாளம் இருக்கிறது, ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்றால் என்னால் முடியும், என்னிடம் பணம் இருக்கிறது. ஒருவனை வாங்க வேண்டும் என்றால் என்னிடம் பணம் இருக்கிறது. என்னுடைய திறமையை கொண்டு நான் தேடிய இந்த பொருளாதாரத்தை வைத்து நான் விரும்பியதை செய்வேன். எனக்கு புத்தி சொல்வதற்கும், எனக்கு ஆலோசனை சொல்வதற்கும், எனக்கு நசீஹத் பண்ணுவதற்கும் நீங்கள் யார் என்று கேட்டான். அப்படியா சொல்லுகிறாய்? உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் பார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். فَخَسَفْنَا بِهِ وَبِدَارِهِ الْأَرْضِ. அல்லாஹு அக்பர். ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அரண்மனைக்குள் இருக்கிறான். அப்போது அந்த அரண்மனையை பூமி விழுங்குகிறது. அல்லாஹு அக்பர். பூமியை கொண்டு அவனையும் அவனுடைய வீட்டையும் நாம் விழுங்க வைத்தோம். பூமி அதிர்ச்சி வரல, எர்த்குவேக் வரவில்லை, பூகம்பம் வரவில்லை. சும்மா எல்லோரும் சாதாரணமாக இருக்கும் போது காரூனுடைய வீடு மட்டும் பூமிக்குள் போகிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. பேசுகிற நான் சொல்லியிருந்தால், அல்லது ஏனே ஹஸ்ரத்மார் சொல்லியிருந்தால், அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நம்ம யோசிக்கலாம். இந்த செய்தியை சொல்வது அல்லாஹ், குர்ஆன். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை பெற்றோர் புரிய வேண்டும், சமூக தலைவர்கள் புரிய வேண்டும். எல்லோருமே பதவி மோகம் பிடித்து, பண ஆசை பிடித்து, உலக மோகம் பிடித்து அலைகிற காரணத்தினால் நம்முடைய சமூகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமுதாயம், நம்மை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய இந்த சமுதாயம் இன்று இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அஹ்லாக்கை இழந்து நிற்கிறோம். நல்ல பண்பாடுகள் நம்மிடத்தில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்பாட்டை பூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். அவர்கள் மக்காவில் இருந்த முஸ்லிம் அல்லாதவர்களோடு நடந்து கொண்ட அந்த முறை, அவர்களை வேண்டும் என்று எதிர்த்தவர்களை தவிர மற்ற எல்லோருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய இடத்தை கொடுத்தது. அதே போன்று மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கிருந்த நான் முஸ்லிம்ஸோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட அஹ்லாக், பண்பாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வர வைத்தது. வாளால் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்ற ஒரு வதந்தி இருக்கிறது. அது காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு சிலர் எழுதிய கதைகள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கால் தான், சஹாபாக்களிடம் இருந்த நட்பண்புகளால் தான் இஸ்லாம் வேகமாக பரவியது. நம்பிக்கை, நாணயம், பண்பாடு, இரக்கம், மனித நேயம், ஜீவகாருண்யம். சுப்ஹானல்லாஹ், மிருகங்களுடைய விஷயத்திலும் கூட ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தினார்கள். இப்ப நம்முடைய சமூகத்தை பார்த்தால் ஒரு சிலர் தலைகீழாக நடந்து கொள்வது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கெட்ட பெயரை வாங்கி தந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தின் பேரால் ஒரு சிலர் நடந்து கொள்ளக்கூடிய மிக மோசமான போக்குகள். நம்முடைய மார்க்கம் நாகரிகமான மார்க்கம்.
அழகான மார்க்கம், மனிதனுக்கும் மண்ணுக்கும் ஏற்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தை விகாரமாகவும் இந்த மார்க்கத்தை ஒரு கடுமையான மார்க்கமாகவும் காட்ட முயற்சிக்கிறார்கள் சிலர். அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை யமனுக்கு இந்த தீனை அறிமுகப்படுத்துவதற்காக அனுப்பும் போது சொன்னார்கள், பஷ்ஷிரா வலா துனஃபிரா, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா. நீங்கள் யமனுக்கு போனால் அங்கு இருக்கிறவர்கள் நான் முஸ்லிம்ஸ், அவர்களிடத்தில் போய் நன்மாராயம் சொல்லுங்கள், இந்த மார்க்கத்தில் இருக்கிற நல்ல செய்திகளை சொல்லுங்கள், இந்த மார்க்கம் நன்மாராயம் என்பதை சொல்லுங்கள், அவர்களை துரத்தி விடாதீர்கள். இந்த மார்க்கம் இலகுவானது என்று சொல்லுங்கள், கஷ்டமானது இல்லை என்று சொல்லுங்கள் என்றார்கள். இப்படியான மார்க்கத்தை கஷ்டமாக காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிலை மாற வேண்டும். ஒளியை நோக்கி நாம் மீண்டும் நம்முடைய சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஒளியை காட்ட வேண்டும் எல்லோருக்கும். நம்மை பற்றி தவறான சில கருத்துக்களை சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்பதை நம்முடைய நடவடிக்கைகளின் மூலம் நாம் காட்ட வேண்டும். வெறும் பிரச்சாரம் மட்டும் பிரயோசனம் தராது. நாம் மாற வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். எனவே நம்மை நாம் மாற்ற நியத்து வைக்க வேண்டும். இதிலே சமூகத்தில் உள்ள உலமாக்கள் முதல் நிலையில் திட்டமிட்டு அழகிய வழிகாட்டல்களை சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே போல சமூகத்தில் உள்ள படித்தவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த சமூகத்தை இஸ்லாத்தின் ஒளிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த சமுதாயத்தில் ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்கள், அது கல்லூரியில் உள்ள பேராசிரியராக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களிலே உள்ள ஆசிரியர்களாக இருக்கலாம், மதரசாக்களில் உள்ள ஆசிரியர்களாக இருக்கலாம். இந்த ஆசிரியர்கள் சரியான வழிகாட்டல்களை முன்மாதிரியான நிலையில் நின்று இந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர், அவர்களுடைய பொறுப்பு மிக முக்கியமானதாகும். வெறுமனே இந்த துனியாவை மட்டும் நம்பாதீர்கள். உங்களுடைய பிள்ளை இந்த துனியாவில் பிரகாசிக்க வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படாதீர்கள். உங்களுடைய பிள்ளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக வந்தால் இந்த உலகத்திலும் உங்களை கண்ணியப்படுத்துவான், நாளை மறுமையிலும் உங்களை கண்ணியப்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே மாணவிகள் இந்த அல் ஹமீத் மக்தப் மதரசாவிலே ஹிஃபுல் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக அகீதத்துல் வாசித்தியா என்கிற இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய புத்தகம் படிப்பிக்கப்படுகிறது. ஃபிக்ஹில் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் என்ற புத்தகம் படிப்பிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்விக்கு ஏற்ப வாழ்வார்களாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாகும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக அவர்களுடைய பெற்றோர்களை கைவிட மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அடுத்ததாக உன்னுடைய பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்து அவர்களுடைய உள்ளங்களில் வரும். பெற்றோருக்காக பணிவனும் இறக்கையை தாழ்த்துமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே என்னுடைய பெற்றோரோடு நான் எப்போதும் அன்பும் இரக்கமும் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தர்பியா அந்த பிள்ளைகளிடத்திலே கண்டிப்பாக இருக்கும். எனவே பெற்றோரை அவர்கள் மனம் நோகிற முறையில் நடக்க மாட்டார்கள். வெறுமனே ஸ்கூல் படிப்பு, டியூஷன் இப்படி பிள்ளைகளை வளர்த்து அவர்களுடைய கையில் ஒரு ஃபோனை கொடுத்து வக்துக்கு தொழுவிப்பதில்லை, குர்ஆன் இல்லை, ஹதீஸ் இல்லை, மார்க்கம் இல்லை என்று வரும்போது யாராவது
ஒரு நான் முஸ்லீம் பையன் பார்த்து சிரிப்பான், ஒரு மெசேஜ் போடுவான், அதுக்கு பிறகு அவனுக்கு பின்னால் போகும். கடைசியில் 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து பெற்ற பிறகு 2 வருடங்கள் தன்னுடைய உதிரத்தை, தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்து இந்த 18, 19, 20 வயது வரைக்கும் செலவு செய்து கஷ்டப்பட்டு தூக்கம் விழித்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்ட தாயும் தந்தையும் இருக்க யாரோ ஒருவனோடு அந்த பிள்ளை ஓடிவிடும். யார மிஸ்டேக்? பிள்ளைகளுடைய மிஸ்டேக் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எந்த குழந்தையும் பிறக்கிற போது நேச்சுரலாகத்தான் பிறக்கிறது. அதாவது அந்த குழந்தையில் எந்த டேமேஜும் இல்லை. பிறக்கும்போது பியூராக ஒரு வெள்ளை பேப்பர் போன்று தான் அந்த பிள்ளை இருக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பேரண்ட்ஸ் தான் அந்த பிள்ளைகளை யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ மஜூசியாகவோ மாற்றுகிறார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகள் இந்த நிலைக்கு, ஒரு பிள்ளை போதை வஸ்துக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொன்னால் அந்த பிள்ளையை அல்லாஹ் உங்களிடம் தரும்போது, கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, உங்களிடத்தில் குழந்தையாக தரும்போது போதை வஸ்துக்கு அடிமையான நிலையில் தந்தானா, தூய்மையான நிலையில் தந்தானா? சிம்பிளாக எடுக்காதீர்கள். உங்களுடைய பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் குழந்தை தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற மார்க்க அடிப்படையில் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும். நீங்கள் திருமண வாழ்க்கையில் நுழைகிற போது மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். அதே போல ஒழுக்கமும் மார்க்கமும் உள்ள மணமகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை பெற்றதும் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மார்க்க கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். குழந்தைகளை வளர்க்கிற போது அல் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுத்தால் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய சொல்லை தட்டாது. பெற்றோருக்கு கட்டுப்படுவது எவ்வளவு முக்கியம் என்பது அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். பெற்றோரை மதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும். நல்ல பிள்ளைகளாக நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்தால் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? எல்லோரும் நல்ல பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். இப்போ எல்லோரும் சமுதாயத்தை குறை சொல்லுகிறோம், ஆனால் வீட்டில் நம்முடைய ரோலை மிஸ் பண்ணிவிட்டோம். முதலில் தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் நல்ல முறையில் திட்டம் போடுங்கள். வீட்டை இஸ்லாமியமயப்படுத்துங்கள். உங்களுடைய வீட்டுக்குள் இஸ்லாமிய ஒளியை கொண்டு வாருங்கள். அல் குர்ஆனுடைய சத்தம் எப்போதும் கேட்கிற வீடாக உங்களுடைய வீட்டை மாற்றுங்கள். சுன்னத்தான தொழுகைகளை ஆண்கள் வீட்டில் தொழுங்கள். பெண்கள் ஃபரதான தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் உரிய நேரத்தில் தொழுங்கள். இரவு வேளைகளிலே கணவனும் மனைவியும் எழும்பி தஹஜ்ஜத் தொழுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும், பரக்கத் இறங்கும், நிம்மதி வரும், கஷ்டங்கள் போய்விடும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும். அதே நேரத்தில் இந்த ஃபோனுக்கு, நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய ஃபோனுக்கு ஒரு டைம் லிமிட் வையுங்கள். எந்த நேரமும் ஃபோனோடு இருக்கிற பெற்றோராக நாம் இருக்கக்கூடாது. ஃபோன் பாவிக்கக்கூடாது என்று சொன்னால் அது சாத்தியமில்லை. ஆனால் வைத்திருக்கிற ஃபோனை ஒரு லிமிட் பண்ணுங்கள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். இப்படி நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால் நீங்கள் உங்களுக்கும் நல்லது செய்கிறீர்கள், சமுதாயத்திற்கும் நல்லது செய்கிறீர்கள். நிச்சயமாக நம்முடைய சமூகத்தை இருளில் செல்லாமல் பாதுகாக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே நேரத்திலே இன்றைய இந்த 4வது ஆண்டு பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்டு பரிசுகளை பெற்ற மாணவிகள், கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக, அவர்களுடைய எதிர்காலங்களை ஒளிமயமாக்குவானாக என்று பிரார்த்தித்து, இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல் ஹமீத் குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்ய வேண்டும், அவர்களுக்கும் அல்லாஹ் இஹ்லாஸை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, பொறுமையோடு இதுவரை இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.